பேபி வெயிட்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்யறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஸ்டீமர்லேயோ இல்லைனா வந்து இட்லி பாத்திரத்துலேயோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. வேக வச்சு எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலில் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சர்க்கரைவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கிறதுனால உங்கள் பேபி வெயிட்டுக்கு நல்லா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஃபைபர் ரிச்சுன்றதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து உங்கள் பேபிக்கு வராது. தாராளமாக கொடுக்கலாம். இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சீரகத்தூள், பெப்பர் பவுட்ரு, உங்கள் பேபி 1 இயருக்கு மேலே இருந்தால் வந்து சால்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பீட்ரூட்டை மேலே இருக்க தோலில் நல்லா பீல் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோ கூட இந்த பீட்ரூட்டையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தோசை கல்லையோ இல்லை வந்து பேன்லேயோ வந்து கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத 2 பக்கமும் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி பேபி ஃபுட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.